நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். லாவோ ட்சு எழுதிய டவ் டி ஜிங் அப்படின்ற ஒரு புக்கு, அதாவது நாம் 81 கவிதைகள் இருக்குது. அதில் ஒவ்வொரு கவிதைகளாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் உள்ள ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு, அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பை பார்த்துட்டு அதை அப்படியே தமிழில் பார்க்க போகிறோம். அந்த தமிழில் பார்க்க போகிறோன்ற போது எப்படி வெட்ட வெளி தத்துவத்தை மிக எளிமையாக நமக்கு கொடுத்துருக்காங்கன்றது நமக்கு தெரிய வரும். அதில் முதல் கவிதை, அதுக்கு நாம் எப்படி தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னா, பெயரிட முடியாதது அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, த டோ that can be told is not the eternal toe. The name that can be named is not the eternal name. The unnameable is the eternally real. Naming is the origin of all particular things. Free from desire, you realize the mystery. Caught in the desire, you see only the manifestations. Yet, mystery and manifestation arise from the same source. The source is called darkness. Darkness within darkness, the gateway to all understanding அப்படின்றது ஆங்கிலத்தில் இருக்கக்கூடியது. இங்கிலீஷில் இருக்கிறது ரொம்ப சிம்பிள். நம்மளுடைய வழியில் இருக்கக்கூடிய சித்தர்கள் எழுதியது தான் அப்படியே அங்கே இருக்குது. இல்லாட்டி அங்கே எழுதுந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருத்தர் முன்னோடி நமக்கு. நம்ம எங்கே தெளிவு இருக்குதோ அங்கே நாம் இருப்போம். எங்கே தெளிவான மனிதர்கள் சிந்தித்திருக்கிறார்களோ அவர்களோடு நாம் பயணப்படுவோம், நம்மோடு அவங்க பயணப்படுவாங்க. இது இயற்கையினுடைய விதி, நுட்பம். அது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு பெயரிட முடியாதது அப்படின்னு, இந்த டோ என்று சொல்லக்கூடியது ஒன்றும் இல்லை, சுத்த வெளி. அந்த சுத்த வெளியின் தன்மை எப்படி இருக்குன்னா, அந்த பாழ்நிலை, இருள்நிலை. அதற்கு தாயமானவர் மனம் வாக்கினில் தட்டாத நின்றதுன்னு சொல்கிறாரு. வேதங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, விவரிக்க முடியாததை விவரிக்காதே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டோவில் லாவோட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இதை விளக்க முடியாது, பெயரிட முடியாது. ஆனாலும் நாம் அதை புரிந்து கொள்வதற்கு நம்ம விளங்கி கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 81 ஜீவ கவிதைகள், உயிரோட்டமுள்ள கவிதைகள். எல்லாத்துலேயுமே எந்த ஒரு கவிதையை எடுத்து அதை நம்ம பயணப்பட்டாலும் அது நமக்கு வழியை சொல்லும். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா, த டோ தட் கேன் பி டோல்ட் இஸ் நாட் த இட்டர்னல் டோ. உன்னை விளக்க முடியும் அப்படின்னு, அதாவது இந்த வெளியை விளக்க முடியும் என்றால் அது சுத்த வெளி அல்ல. ஃபஸ்ட்டு, த நேம் தட் கேன் பி நேம்ட் இஸ் நாட் த இட்டர்னல் நேம். அதாவது எதை பெயரிட முடியுமோ அது எல்லையற்ற தன்மை உள்ள வெளியாக இருக்க முடியாது. த அன்னேமபிள் இஸ் த இட்டர்னலி ரியல். எதை நீங்கள் விவரிக்க முடியாதோ, பெயரிட முடியாதோ அதுதான் உண்மை. அது பெயரிடப்படுவதற்கு அப்பாற்பட்டது, எல்லையற்றது, உவமையற்றது. நேமிங் இஸ் த ஆரிஜின் ஆஃப் ஆல் பர்டிகுலர் திங். ஒரு உவமைக்கு, ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒரு விஷயத்தை விளக்கிறதுக்கு தான் பெயர்கள் சொன்னீங்கனால அதை விளக்க முடியும். அப்போ எல்லையில்லாத அந்த பறவெளி, பாழ்நிலை, வெட்டவெளி, அந்த டோ பெயருக்கு அப்பாற்பட்டது. பெயரால் அதை வரையறுக்க முடியாது, விவரிக்க முடியாது அப்படின்றார். ஃப்ரீ ஃப்ரம் டிசைர், நீங்கள் விருப்பத்திலிருந்து விடுதலையாக இருங்கள். நீங்கள் அந்த உன்னதத்தை, அந்த புதிரை, அந்த புதினத்தை, அந்த எல்லை இல்லாததை விளங்கிக் கொள்வீர்கள். விருப்பத்தில் ஆட்கொள்ளப்பட்டால் நீங்கள் பொருட்களையும் விஷயங்களையும் தோற்றத்தையும் பார்ப்பீர்கள், குறுகிய வட்டத்துக்கு வருவீர்கள். ஆனாலும் இந்த விருப்பமற்ற நிலையில் புதிராக இருக்கக்கூடியது, விளக்க முடியாத இருக்கக்கூடியதும், விருப்பமுள்ள நிலையில் எல்லாவற்றையும் பெயரிட்டு வரையறுக்க முடிந்த விஷயமும்
ஒரே மூலத்திலிருந்து வந்தவை. அந்த மூலம் என்பது வெட்டவெளி, டோ, ஆழ்ந்த மிகவும் நுட்பமான கருமை நிறமான ஒரு சுத்த சைதன்யம். அந்த இருள்நிலை, அந்த இருள்நிலை என்பது இருள் கிடையாது, மிகப்பெரிய ஒரு விளக்கம். அந்த விளக்கத்தை விளக்க முடியாது. அது மிக மிக ஆழ்ந்த இருளுக்குள்ளும் இருளுக்குள் இருளாக, வெளிக்குள் வெளியாக இருப்பது. அந்த வெளிக்குள் வெளியாக இருப்பது எல்லா விளக்கத்திற்கும், எல்லா விதமான ஓட்டத்திற்கும், எல்லா விதமான பயணத்திற்கும், எல்லா விதமான தோற்றத்துக்கும் காரணமாக இருப்பது. அந்த வெளியை பற்றி கொண்டால் எல்லாவற்றுக்கும் விளக்கம் கிடைக்கும். இதுதான் முதல் கவிதை. இதில் எதுவும் புதிது கிடையாது. நமக்குன்னா இந்த மார்க்கத்தில், வெட்டவெளி மார்க்கத்தில் இருப்பவர்கள், உள்ளுணர்வு மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு மிக தெளிவாக இது புரியும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கிறாங்க. இது வழி வழியாக மிகப்பெரிய அளவில் நிறைய ஆன்மீக சாதனைகளுக்கு உதவி பண்ணியிருக்கு. இதுதான் ஒன்று. முதல் கவிதை, பெயரிட முடியாததை டோ என்பேன், விவரிக்க முடியாததை வெட்டவெளி என்பேன். லாவோட்ஸோடைய ஃபஸ்ட்டு கவிதையுடைய சுருக்கம். ஆங்கிலத்தில் பார்த்தோம், அதே மாதிரி தமிழ்லையும் விளக்கம் பார்த்தோம். இதை பார்த்திங்கன்னா எதெல்லாம் விளக்க முடியுமோ, புத்தகத்தை வைத்துக்கொண்டு விளக்க முடியுமோ அது உண்மை அல்ல. எதெல்லாம் வியாக்கியானத்தில் சொற்பொழிவுகளிலிருந்து விலகி கொள்ள முடியுமோ அதுவும் உண்மை அல்ல. இது 2 புத்தகத்திற்கும் மார்க்கத்துக்கும் சொற்களுக்கும் கடந்த நிலையில் அந்த வெளியின் தன்மையோடு இருக்கும்பொழுது எல்லாமே விளக்கமாக, எல்லாவற்றுக்கும் வழியாக அது இருப்பதை நாம் உணர முடியும்.